நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல வெளியான கடுக்கா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல சிவா அட்டகத்தி தினேஷ் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று தன்னை எப்படியாவது ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிடாதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய நோக்கம் தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய ஃப்ரெண்டான சாமி பாத்தீங்கன்னா ஒரு குடிகாரனா இருந்தாலுமே ஒரு பெயிண்டரா அவர் வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஊருக்கு புதுசா வந்த ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு யார் லவ் பண்ணுச்சு, இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே புதுமுகமா இருந்தாலுமே ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதில் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க. ஈரோடு வட்டார வழக்க ரொம்ப நல்லாவே படம் முழுக்க வந்து பார்க்க முடியும். அது ஒரு அத்தன்டிக் ஃபீல் இந்த படத்துக்கு கொடுக்குது. இது மூலமா இந்த படத்துடைய நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றது எலிவேட் ஆகுது. ஹியூமர் போர்ஷன் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல ஒரு லைவ்லினஸ் அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். படத்துல ரிவன்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. டெக்னிக்கலி இது ஒரு வீக்கான ஒரு படம் தான். அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட் வரதான் செய்யுது. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கடுக்கா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.